எப்படியே ஜோம்பிகள்ட்ட இருந்து தப்பிச்சு ரூஃப் டாப் மேல ஏறி உட்காந்துறானுங்க. இவங்கள்ட்ட இருந்த அம்புகளும் தீந்து போச்சு. அன்னைக்கு இரவு அங்கேயே தங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. தூரமா அந்த காட்டுக்குள்ள ஒரு நெருப்பு ஒண்ணு ஏறுது. இவன் பையன் கேட்கிறான், அங்க என்னப்பா நெருப்பு எரியுதுன்னு. அதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ கொஞ்ச நேரம் தூங்குன்னு சொல்ல 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த காட்டு மாடு மானு எல்லாமே ஓடுற அதிர்வுல அந்த வீடே இடிய ஆரம்பிக்குது. கரெக்டான டயத்துல பையனை எழுப்பி அந்த இடியருக்குள்ள வெளியே கூட்டிட்டு வந்துடுறான். அந்த இரவு முழுக்க ஜோம்பி சுத்திட்டு இருக்கனால வந்த பாதையிலே போயிடலான்னு சொல்லிட்டு கரெக்டா பாதையை பிடிச்சி வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கானுங்க. இதை ஒரு ஆல்பா ஜோம்பி மோப்பம் பிடிச்சி இவங்கள விரட்ட ஆரம்பிக்குது. இவங்களும் கேட்ட ஒட்டி போறானுங்க. இவங்களை கொல்ல வர டயத்துல இவன் விசில் அடிச்சு அவங்க டீமை அலர்ட் பண்ணவும் அவங்க கரெக்டா அம்பு விட்டு இவங்கள காப்பாத்திடுறாங்க. இந்த பையன் ஃபர்ஸ்ட் கில் பண்ணனால அவங்க ஐலாண்ட்ல செலிப்ரேட் பண்ணி செம்மையா கொண்டாடுவாங்க. நல்லா பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இவங்க அப்பா ஒரு பொண்ணை கூட்டு அந்த சைடு போயிட்டு இருக்கான். அப்பா என்ன பண்றாருன்னு இவனு பின்தொடர அவங்க 2 பேரும் தப்பா இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே இவன் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவான். அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாதனால சாம்னு ஒருத்தர் அவங்கள பார்த்துட்டு இருப்பான். அவங்ககிட்ட போய் கேட்பான், நான் காட்டுக்குள்ள ஒரு தீ எறியறத பார்த்தேன், அது அப்பாட்ட கேட்டா சொல்ல மாட்டாருன்னு சொல்லி கேட்க, என்னது நீ தீ எறியறத பார்த்தியா? அப்ப அந்த டாக்டரா தான் இருக்கும். என்னது டாக்டரா? அப்பா சொன்னாரு டாக்டர்ன்றவங்க இல்லவே இல்லைன்னு. அப்பா சொன்னான்னா ஓகே, நான் இதை பத்தி இதுக்கு மேல உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவர் பார்ட்டி கொண்டாட போயிடுறாரு. மறுநாள் காலையில இவங்க அம்மாவை குணப்படுத்த அந்த பாதுகாப்பு இல்லாத ஐலாண்டுக்கு அந்த டாக்டரை பார்க்க கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய் டாக்டரை பார்த்தானா இல்ல அந்த ஜோம்பிட்ட கடிப்பட்டாங்களான்னு அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.